நாமக்கல்லில் தாவேக தலைவர் விஜய் நாளை பரப்புரை மேற்கொள்ள உள்ள நிலையில் அதற்கான ஏற்பாடுகள் அங்கு தீவிரமடைந்திருக்கின்றன. இத்தொடர்பான கூடுதல் விவரங்களோடு நேரலையில் இணைந்திருக்கிறார் மண்டல தலைமைச் செய்தியாளர் குருசாமி. நாளை காலை வெகு சீக்கிரமாகவே தாவேக தலைவர் அங்கு விஜய் பரப்புரைக்கான திட்டமிடல் என்பது செய்யப்பட்டிருக்கிறது. அங்கு ஏற்பாடுகள் எந்த அளவுக்கு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது, விவரங்களை பதிவு செய்யலாம். பாலா, தமிழகம் முழுவதும் மக்கள் சந்திப்பு பயணமாக தாவேக தலைவர் விஜய் சுற்றுப்பயணங்கள் மேற்கொண்டிருக்கிறார். அதனுடைய ஒரு பகுதியாக மூன்றாவது கட்டமாக தமிழகத்தில் நாளைய தினம் நாமக்கல் மற்றும் கரூர் மாவட்டங்களில் சுற்றுப்பயணத்தை தாவேக தலைவர் விஜய் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் செய்யப்பட்டிருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது நாமக்கல் மாவட்டத்தில் அதற்கான ஏற்பாடுகள் செய்யப்பட்டிருக்கிறது. நாமக்கல் சேலம் சாலையில் பெரிய அளவிலான கொடிகள் மற்றும் பிரம்மாண்ட பேனர்கள் என தயார் நிலையில் தற்பொழுது அந்த பிரச்சாரம் நடைபெறக்கூடிய பகுதியானது தயார் நிலையில் வைக்கப்பட்டிருக்கிறது. தொடர்ச்சியாக தாவேகவுடைய கட்சி நிர்வாகிகள் இந்த பகுதியில் தொடர்ச்சியாக பணிகளை மேற்கொண்டு வருகிறார்கள். கொடிகள் அமைப்பது, பெரிய அளவிலான பேனர்கள் கட்டுவது உள்ளிட்டவற்றை செய்து கொண்டிருக்கிறார்கள். இதை தவிர்த்து ஆட்டோக்கள் மூலமாக தொடர்ச்சியாக பிரச்சாரம் செய்யக்கூடிய பணிகளும் இந்த பகுதியில் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. குறிப்பாக நாளைய தினம் காலை 8:45 மணி அளவில் நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ளும் என தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. குறிப்பாக சென்னையிலிருந்து விமானம் மூலம் திருச்சி வரக்கூடிய தாவேக தலைவர் விஜய் மொத்தம் 94 கிலோமீட்டர் தூரம் சாலை மார்க்கமாக பயணித்து நாமக்கல் வந்தடைகிறார். இவ்வளவு தூரம் சாலை மார்க்கமாக பயணித்து இங்கு வந்து தனது முதல் பிரச்சாரத்தை துவங்கக்கூடிய விஜய் அடுத்த கட்டமாக நாமக்கல்லில் பிரச்சாரத்தை முடித்துவிட்டு அடுத்த கட்டமாக கரூரில் சென்று பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். ஏற்கனவே திருச்சி, அரியலூர், நாகை, திருவாரூர் என 4 மாவட்டங்களை ஏற்கனவே முடித்திருக்கக்கூடிய நிலையில் தற்பொழுது 3ஆம் கட்ட பயணமாக நாமக்கல்லில் பிரச்சாரம் மேற்கொள்ள இருக்கிறார். இதற்கான ஏற்பாடுகள் அனைத்தும் வைக்கப்பட்டிருக்கும் நிலையில் கட்சி நிர்வாகிகள் இந்த கூட்டத்தை நடத்துவதற்கு தயாராக இருக்கிறார்கள். நாளை காலை ஏர்லி மார்னிங்கிலிருந்தே தொண்டர்கள் இந்த பகுதிக்கு வருவார்கள் என எதிர்பார்க்கப்படுகிறது. அதற்கான ஏற்பாடுகளை காவல்துறை தரப்பிலும் செய்து கொண்டிருக்கின்றனர். பாலா, விவரங்களுக்கு நன்றி குருசாமி.